ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமான சேலஞ்சு பண்ணலான்னு வந்திருக்கேன். 7 ஐட்டம் 7 ஸ்பாட். அதுவும் டெண்டர் கோகனட் வச்சு செஞ்ச அந்த ஐட்டம் தான் சாப்பிடணும். உள்ள ஒரு ஜெல்லி போட்டிருக்காங்க. அந்த ஜெல்லி கூட டெண்டர் கோகனட் டெஸ்ட் தான் வருது. இதெல்லாம் உண்மையிலே லீகலா அப்படின்னு எனக்கு தெரியல. தெரிஞ்ச பெரிய அட்வொகேட் யாருன்னா இருந்தா கமெண்ட்ல போடுங்க. நம்மளுக்கு உண்மையிலே உரிமை இருக்கா இல்லையா உள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு தெரியல. வணக்கம் மக்களே, இது ஒரு சேலஞ்ச் வீடியோ. ரொம்ப நாள் ஆச்சு சேலஞ்ச் வீடியோ எல்லாம் பண்ணி. ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமான சேலஞ்ச் பண்ணலான்னு வந்திருக்கேன். என்ன சேலஞ்சுனா, இந்த டெண்டர் கோகனட் இருக்குல்ல, இளநீர் புனிதம் போட வேணாம், சாரி புனிதாங்க பாருங்க. அதை வச்சு செய்யற இந்த டிஃபரன்ஸ் ஐட்டம்ஸ், புட்டிங்கு, மில்க் ஷேக்கு, அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு 7 ஐட்டம் 7 ஸ்பாட்ல சாப்பிடணும். அதுதான் இந்த சேலஞ்சு. 7 ஐட்டம் 7 ஸ்பாட். அதுவும் டெண்டர் கோகனட் வச்சு செஞ்ச அந்த ஐட்டம் தான் சாப்பிடணும். டிஃப்ரெண்ட் ஐட்டமா தான் இருக்கும். ஒன்னு எவ்வளவு எக்ஸ்பென்சிவ், கொடுத்த பிரைஸுக்கு ஒர்த்தா, டேஸ்ட் நல்லா இருக்குமா, எல்லாமே உங்க வீடியோல எல்லாரும் சொல்லி ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இப்ப சேலஞ்சுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பாட், ஃபர்ஸ்ட் ஐட்டம் எங்கன்னா திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. இங்க நம்மள வீடியோ எடுக்க அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இவங்களோட மார்க்கெட்டிங் டீம் அலோவ் பண்றவங்க மட்டும் தான் அலோடு அப்படின்ட்டாங்க. ஸோ நம்ம வந்து டீசெண்டா இந்த வெளியே வந்துட்டோம். ஒண்ணு மட்டும் புரியல, கொஞ்சம் ஆதங்கமா ஆயிடுச்சு நம்மளுக்கு. காசு கொடுத்து அவங்க கூட்டிட்டு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு, அவங்க சொல்ற ஸ்கிரிப்ட் சொல்றதுக்கு அலோவ் பண்றாங்க. நம்ம காசு போட்டு வாங்கி யாரையும் கவர் பண்ணாம தனியா உட்காந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னா கூட இல்ல, நீங்க அலோடே கிடையாது அப்படின்றாங்க. இதெல்லாம் உண்மையிலே லீகலா அப்படின்னு எனக்கு தெரியல. தெரிஞ்ச பெரிய அட்வொகேட் யாருன்னா இருந்தா கமெண்ட்ல போடுங்க. நம்மளுக்கு உண்மையிலே உரிமை இருக்கா இல்லையா உள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு தெரியல. சரி, நம்மளுக்கு ஒன்றும் 6 ஸ்பாட் போனோம்ல, அதனால கம்முன்னு வந்துட்டேன். நான் முடிஞ்ச வரைக்கும் யுத்தத்தை தவிர்ப்பேன், முடியலன்னா. ஸோ இந்த டெண்டர் கோகனட் போபோ மில்க் ஷேக் வந்து 299 ரூபாய். எவ்வளோன்னு இருக்கு பாருங்க. கீழே இருக்க அந்த போபோலாம் கீழே இருக்கு. இந்த பிரைஸுக்கு இது வந்து ஒர்த்தா அப்படின்னு குடிச்சு பார்த்துடலாம். எப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு என்னதான் தார்மாரா இருந்தாலும் நான் வந்து எனக்கு ஒர்த்தன் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 4 இளநீ வாங்கலாம் எனக்கு தெரிஞ்சு. இந்த பிரைஸுக்கு மினிமம் 4 வாங்கலாம். 50 ரூபானா அதிகமாகவே வாங்கலாம். நல்லா ஷேக் பண்ணிட்டு டேஸ்ட் உண்மையிலே தார்மாரா இருக்கு. 300 ரூபாய்க்கு டேஸ்ட்ல குறை வைக்கல. அந்த இளநீரோட தேங்காவையும் தண்ணியும் வச்சு ஒரு திக்கா தரமா கொடுத்துருக்காங்க. பட் 300 ரூபான்றது ரொம்ப அதிகம். இதெல்லாம் வந்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல 5 வருஷத்துக்கு ஒரு தடவை குடிங்க. காசு இருக்கவங்க எப்போ வேணா குடிங்க, அது தப்பு கிடையாது. நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்பாட் போலாம் வாங்க. செகண்ட் ஸ்பாட், செகண்ட் ஐட்டம். இது எங்கன்னா கிரீம் அண்ட் ஃபிளச் அப்படின்ற ஒரு கடைக்கு வந்திருக்கோம். டெண்டர் கோகனட் ஐஸ்கிரீம். பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸோட சேர்த்து 104. இது வந்து 1.5 ஸ்கூப் தராங்கன்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம எப்படி பண்ணுவாங்கன்னா, இளநீர், அந்த தேங்காய், சர்க்கரை, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம், எசன்ஸு அதெல்லாம் போட்டு பண்ணுறது தான் இந்த டெண்டர் கோகனட் ஐஸ்கிரீம். ஓகே, டேஸ்ட்டு பார்த்துடலாம். அது சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக இருந்துச்சு. இது வந்து எனக்கு இந்த தேங்காய் பால், இளநீர் அது மாதிரிலாம் வச்சு செஞ்சுருக்காங்க போல. இது எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது எல்லாத்தையும் குறைச்சி விட்டுருது. டேஸ்ட் ஒரு மாதிரி ஆவரேஜான ஃபீல் தான் தருது. அது நம்ம இளநீரே குடிச்சிட்டு போயிடலாம் சூப்பராக ஜில்லுன்னு. வீட்டிலே ஐஸ் வாட்டர் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஓரளவுக்கு கொடுத்த ப்ரைஸே ஓகே. ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஒரு ஓகே ரேஞ்ச் தான். நெக்ஸ்ட் ஸ்பாட் போயிடலாம். தேர்ட் ஐட்டம், தேர்ட் ஸ்பாட் எங்கன்னா ஹோட்டல் கிரசன்ட்ல வந்திருக்கோம். ஸோ இது வந்து டெண்டர் கோகனட் ஃபலூடா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 198.5. டேஸ்ட் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணு கூட வந்தது வந்து சாப்பிட முடியாது, நக்ஷாவே சாப்பிடுவாங்க. ஃபலூடா எப்படி சாப்பிடணும்னு தெரியாதே நம்மளுக்கு. டெண்டர் கோகனட் ஃபலூடா எங்கேயுமே வந்து குறையெல்லாம் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. உள்ள ஒரு ஜெல்லி போட்டிருக்காங்க. அந்த ஜெல்லி கூட டெண்டர் கோகனட் டேஸ்ட் தான் வருது. பயங்கரமா இருக்கு. அது மேலே நானும் ஒரு 4-5 பைட்டு போயிட்டேன், குறையே இல்லாமல் நிறைவா இருக்கு. அப்படியே டெண்டர் கோகனட் டேஸ்ட் வந்து கடைசி வரையும் வருது, சூப்பராகவே இருக்கு. ஆனால் நம்ம இந்த சேலஞ்ச் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம வந்து ஒரு ஸ்பாட்டா தேடி கண்டுபிடிச்சி போறோம். 7 ஸ்பாட் 7 டிஷ்ன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. சில இடத்துல நம்ம இருக்குதுன்னு ஆன்லைனில் பார்த்தோம், ஆனால் கடைக்கு வந்தால் இல்லைன்றாங்க. ஸோ அது ஏமாற்றமாக இருக்கு. எப்படியா நீங்கள் முடிச்சுதான் ஆகணும். நெக்ஸ்ட் ஸ்பாட்டில் பார்க்கலாம். 4th பிளேஸ், 4th ஐட்டம் எங்கன்னா ஸ்டார் பிரியாணியில் இந்த சின்னோண்டு ஒரு ஐட்டத்தை வாங்கிட்டு போய் அந்த ஹோட்டலில் உட்காந்தா மேலேயும் கீழேயும் பார்க்குறாங்க. எங்களுக்கே ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்துச்சு சொல்லிட்டு சரி கார்லேயே உட்காந்து குடிச்சிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ என்னன்னா டெண்டர் கோகனட் பாயாசம். ஸோ இளநீர் பாயாசம் தான் இது. ஸோ இதில் வந்து பால், டெண்டர் கோகனட், அதுக்கப்புறம் நெய், முந்திரி, திராட்சை, பல சில ஐட்டங்கள்லாம் போட்டு பண்ணுவாங்க. இது நான் மோஸ்ட்லி நான் குடிக்க மாட்டேன். ஸோ இன்னைக்கு இந்த சேலஞ்சினால தான் குடிக்கிறேன். ஓகே, நல்லா சீல் பண்ணி வச்சுருக்காங்க. ஏற்கனவே நம்ம டெண்டர் கோகனட் மில்க் ஷேக் குடிச்சிருப்போம். ஸோ மில்க் ஷேக்கும் இதுவும் வேறு வித்தியாசம். அதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம்லாம் போடுவாங்க, இதில் அந்த மாதிரிலாம் போடுவாங்களான்னு தெரில. பட் என்னடா இது இப்படி இருக்கு, கண்டென்ஸ் மில்க் போடுவாங்க போல இருக்கு.
நான் ஃபஸ்ட் டைம் நான் குடிக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நான் குடிச்சதே கிடையாது. இது வந்து ஒரிஜினல் ஸ்டார் பிரியாணி வாங்கினேன். எதுனா 1819 ஒன்று போட்டிருக்கோம், அதான் வந்து ஒரிஜினல் ஸ்டார் பிரியாணி. உண்மையிலே செம்ம ஒர்த்தாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போனால் ட்ரை பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்குது. 100 ரூபா தான் கொடுத்த ப்ரைஸுக்கு, உண்மையிலே செம்ம ஒர்த்து தான். உள்ளே வந்து ஒரு மாதிரி திக்காக கொடுத்துருக்காங்க. இப்படி தான் வருமா இளநீர் பாயசம்? நான் சாப்பிட்டது இல்லை. நீ ஸ்பூனுக்கு எதுவுமே கொடுக்கலையாப்பா? கை விட்ட நோண்டி சாப்பிட்ணும். நல்லா இருக்குது. நான் போய் ஸ்பூன் இருக்கான்னு கேட்டு வந்துடுறேன். ஆக்சுவலாக இது வந்து ஃப்ரிட்ஜில் ரொம்ப கூலிங்காக வச்சதுனால கட்டி ஆயிடுச்சான். ஆனால் கொஞ்ச நேரம் விடுங்க தண்ணி ஆகிடும் அப்படின்னாங்க. சூப்பராக இருக்குது உண்மையிலே. பக்கத்தில் அவன் இருக்கான், அவன் குடிக்க தோணல, எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. இன்னும் தனியாக கொடுத்தானா சூப்பராக இருக்கும். எவ்வளோ சாப்பிட்டு இன்னும் சாப்பிட தோணுது. அடுத்தது ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம், முக்கியமான ஐட்டம் சாப்பிட போகிறோம். 5th ஸ்பாட், 5th ஐட்டம். நம்ம பின்னாடி இருக்க அந்த செட்டப்பை பார்த்தாலே தெரியும் நம்ம எங்கே வந்திருக்கோன்னு. ஸோ நான் இங்கே ஒரு 3-4 தடவை வந்திருக்கேன். த லெஜண்ட் க்ரீம் ஸ்டோரி தான் வந்திருக்கோம். ஸோ இந்த ஸ்பாட்டில் வந்து டெண்டர் கோகோனட் வாஃபல்னு ஒன்று விற்றாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 219 ரூபா. ஸோ கொஞ்சம் பெரிய பட்ஜெட்னால உள்ளே வந்து கெத்தாக உட்காந்து இருக்கும். அதே மாதிரி பார்க்கறதுக்கு ஐட்டம் பெருசாக இருக்குது. இப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ இதில் இதே மாதிரி மைதா, சக்கரை, வாஃபல் செய்கிறதுக்கான அனைத்து பொருளையும் வச்சு, இளநீர் வச்சு, சில பல ஐட்டம் வச்சு செஞ்சுருக்காங்க இதை. ஸோ இதை அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஆக்சுவலாக இது ஒன்றா பர்கர் மாதிரி சாப்பிட்ணுன்னு நினச்சேன், ஆனால் முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி இப்படி சாப்பிட்லாம். வேஃபுல்ல நல்லா அந்த டெண்டர் கோகனோட ஃப்ளேவர் நல்லா ஃபீல் ஆகுது. ஐஸ்கிரீமில் அந்த அளவுக்கு ஃபீல் ஆகலை. இளநீராக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூனிக்காக சாப்பிட்டா இது எனக்கு அவ்வளோ பிடிக்கல. நம்ம சாப்பிட்டதில் திண்டுக்கல் தலைப்பாடி ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ஸ்டார் பிரியாணியில் அது இளநீர் பாயசம் பிடிச்சிருந்து, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ பாருங்கள், ஐஸ்கிரீமில் பாருங்கள் தேங்காய் இருக்குது, ஒழிச்சு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ஃப்ளேவர் எவ்வளோ சாப்பிட்டாலும் தகட மாற்று நல்லா தான் இறங்குது. குட். நெக்ஸ்ட் ஸ்பாட் போயிடலாம். 6வது ஸ்பாட், 6வது ஐட்டம். இது வந்து சென்னை குல்ஃபின்ற முகப்பேரில் இருக்க ஸ்பாட். இது இங்கே என்ன வாங்கியிருக்கேன்னா டெண்டர் கோகோனட் குல்ஃபி வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 90 ருபீஸு. இது வந்து ஸ்லைஸ். இது ஆக்சுவலாக நான் வந்து குல்ஃபி இருக்குன்னு நினச்சி வந்தேன். இங்கே டெண்டர் கோகோனட் ஸ்லைஸ் தான் இருந்துச்சு, கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 90 ருபீஸ்க்கு ஒருத்தான்னு பார்த்துடலாம். நம்ம அங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்ல, அதோட இது நல்லாயிருக்கு. இந்த குல்ஃபி மேலே மேபி இவங்க இன்னும் இதை வேறு எதாவது ஆட் பண்ணியிருப்பாங்க இன்க்ரீடியன்ஸில். அங்கோட இங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கு இந்த ஸ்லைஸு. ஓகே, 90 ரூபா கொடுத்துருக்காங்க. கடகடன்னு காலியிடம் போல இருக்கு. 90 ரூபாய்க்கு கொடுத்த ப்ரைஸுக்கு குவான்டிட்டிலாம் டேஸ்ட் எல்லாமே ஒருத்தர் தான் ஃபீல் ஆகுது. நல்லாயிருக்கு. இந்த சைடு வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன கடையை டெவலப் பண்ணலாம். ஓகே, ஃபைனலாக ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம். 7th ஸ்பாட், 7th ஐட்டம். வெற்றிகரமாக நான் உலகமாக நம்ம வந்து 7வது ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். 7வது ஐட்டத்தை ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ இது என்னன்னா டெண்டர் கோகோனட் புடிங். இது வந்து நான் நிறைய நாள் சாப்பிட்ணுன்னு வச்சுருந்தேன். சரி, இதான் இதுக்கான நேரமும் காலமும் வந்துச்சு. நம்ம ஓகே, இப்போ பழந்துட்டுமா? ஐயோ நல்லா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தியா? இந்த ஜான்சன் அண்ட் பேபி சோப்பு நல்லா ஊற வச்சு அப்படி இருக்குமா, அப்படி ஸ்பூன்லேருந்து வலிக்கு ஊந்துடும் பொழுது. அப்படியே தேங்காய் சாப்பிட்ற மாதிரி தானே இருக்குது. இளநீ குடிச்சிட்டு வழுக்க கொடுப்பாங்களே, சேம் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதோட ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? 160 ரூபா. 2 இளநீ குடிச்சிருக்கலாம். 70 ரூபா. ஆமாம், 80 ரூபா இளநீ 2 குடிச்சிருக்கலாம், 70 ரூபா இளநீ 2 குடிச்சிருக்கலாம். ஓகே தான், 160 ரூபாய்க்கு ஒருத்து தான். செம்மையாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக இந்த டெசர்ட் சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே நேச்சுரலாக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. இல்லை தெரிஞ்சு ஃப்ரெஷ் க்ரீமு அப்புறம் அந்த அகர் அதெல்லாம் ஆட் பண்ணால் தான் இந்த மாதிரி ஒரு மாதிரி ஜெல்லி டைப் வரும். எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண மாதிரியே தெரில. அந்த தேங்காவை வலிச்சு அகர் போட்டு ஒரு மாதிரியா பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. 160க்கு ஒர்த்து தான். 160 தான் சொன்னாங்க, ஒன்றும் பில்லை பார்க்கல, ஒர்த்து தான். உள்ளே வந்தோடனே நம்ம கோட் சூட் போட்டுன்னு ஒருத்தர் கேட்டார், நீங்கள் தானே அந்த 4 கட்டுக்கு போய் ரிவ்யூ கொடுத்தது அப்படின்னு கேட்டார். அவர் அன்பாக கேட்டார். நம்ம பார்க்கும்போது மிரட்டுற மாதிரி இருந்துச்சு. ஆமாம் தெரியும், நம்ம தான் தெரியும் அப்படின்னோம். ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது எங்கே போனாலும். இதில் எதெல்லாம் கலந்து கொடுத்துருவாங்கன்னு நினச்சேன், இது கலந்து கொடுக்கல, நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது அவர் மிரட்டுறதுனால நல்லா இருக்குன்னு சொல்ல, உண்மையாக நல்லா இருக்குது. ஸோ இந்த 7 ஐட்டம் 7 ஸ்பாட் சேலஞ்ச் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் வேறு என்ன ஐட்டமை 7 ஸ்பாட்டில் 7 ஐட்டத்தில் சாப்பிடணுன்னு கமெண்டில் போடுங்க. ஏன் அந்த 7னா உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். நிறைய ரீசன் இருக்குது. தலை ஒரு ரீசன், அப்புறம் 7 நிறைய பேருக்கு லக்கி, நம்மளுக்கு லக்கி ஆகணுன்றதுனால தான் இந்த கண்டென்ட் போட்டிருக்கேன். இது 7 மில்லியன் போகணும்னு ஆசைப்பட்றேன், இல்லை 700 மில்லியன் போகணும்னு ஆசைப்பட்றேன். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? ஓகேவா? இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.